அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த சமூக வலைதளங்களிலே பேசுபொருளாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய சுகாதார தொண்டர்களுடைய நியமனம் தொடர்பாக வைத்தியர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் உரையாற்றிய உரைகள் தொடர்பானவை. எனவே இந்த சுகாதார தொண்டர்களுடைய பிரச்சனை தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் காணப்படுகின்றது. இந்த சுகாதார தொண்டர்களுக்கு ஏன் நியமனம் வழங்கப்படவில்லை, அல்லது அந்த நியமனம் தொடர்பாக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததோ, அல்லது அதற்கு அர்ச்சுனா தற்பொழுது தலையிட்டு அந்த விடயத்தினை பாராளுமன்றத்தில் கலைத்தது கூடாக இந்த பிரச்சனை தீருமா தீராதா என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் ஆராய வேண்டிய தேவை காணப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே நான் பல தடவை குறிப்பிட்டது, பிரச்சனைகளை அணுகுவது இது அவருடைய பிரச்சனையை அணுகுன்றது பிரச்சனையை முடிப்பதற்காக இல்லை. அது பேசுபொருளாக அந்த ஃபேஸ்புக்குகளில் தொடர்ச்சியாக தன்னை பற்றி மக்கள் பேசிக்கொண்டிருக்கணும். அது ஒரு போதை போல தொடர்ச்சியாக வரும்பொழுது ரெண்டைக்கு யூடியூபர்ஸ் இந்த ஃபேஸ்புக்கர் எல்லாரும் சேர்ந்து உச்சத்தில் ஏற்றி விட்டு கடைசியாக எங்கட தலையிலேயே நாங்களே மண் நள்ளி கொட்டுகின்ற ஒரு செயல் திட்டம் தான் இடம்பெறப் போவதாகத்தான் நான் சிந்திக்கின்றேன். அந்த வகையில் இந்த சுகாதார தொண்டருடைய பிரச்சனையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இதற்கு முன்னரும் 400 பேருக்கு மேற்பட்ட சுகாதார தொண்டர்கள் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் கடமையாற்றினார்கள். அதன் பின்னர் அவர்கள் நிரந்தரமாக்கப்பட்டனர். ஏன் இவர்களை சுகாதார தொண்டர்களாக இங்கே எடுக்கின்றார்கள்? என்ன பிரச்சனை? ஏன் இவர்களுக்கு நியமனம் கொடுப்பதில் என்ன தவறு அல்லது என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பது தொடர்பாக மக்கள் மத்தியிலே போதிய விழிப்புணர்வு இல்லை. அதை அறியாமல் மக்கள் அதற்கு இவர்கள் செய்வது சரி என்று சொல்லி ஆதரவாக குரல் கொடுக்கப்பட்டு வருகின்றது. சுகாதார தொண்டர்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு நிச்சயமாக நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். முன்னரும் இதே போலத்தான் இருந்தது. இந்த அரசியல் சூழலை சற்று தெளிவுபடுத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. உங்களுக்கு முன்னரும் ஒரு 400 பேருக்கு மேற்பட்டோர் இந்த சுகாதார தொண்டர்களாக இங்கே கடமையானது. ஏன் அவர்களை சுகாதார தொண்டர்கள் எடுக்கின்றார்கள்? இங்கே வைத்தியசாலையில் சிற்றூழியர்களாக கடமையாற்றுவதற்கு அல்லது சுகாதார தொண்டர்களாக கடமையாற்றுவதற்கு வேகன்சி இருக்கு. வேகன்சி என்று சொல்லி சொன்னால் ஆட்கள் தேவை, ஆளணி தேவை. ஆனால் அதனை உடனடியாக மத்திய அரசாங்கம் அந்த ஆளுநிலை கொடுப்பதில்லை. இது பொதுவான ஒரு செயல் திட்டம் தான். அவர்கள் டெசரியலால் காடஸ் கிரியேட் பண்ண பிறகுதான் அவர்கள் கொடுப்பார்கள். இரண்டாவது, இங்கே இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இவ்வாறான பணியாளர்களை உள்வாங்குவது அல்லது பணியாளர்கள் வேலைக்கு கிடைப்பது என்பது பெரிய ஒரு கரைச்சலான வேலை. இவர்கள் ஆக குறைஞ்சது ஓலெவல் என்றாலும் பாஸ் பண்ணி இருக்கணும், 6 பாடம் சித்தி இருக்கணும். அவ்வாறாக இருந்தால்தான் இவர்கள் சுகாதார தொண்டர்களாக நிரந்தர நியமனம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஓலெவல் அவ்வாறு பாஸ் பண்ண கணவர் இந்த வேலைக்கு வருகிறார்களும் இல்லை. அங்கே வைத்தியசாலையில் இவ்வாறான வேலை கட்டாயமாக தேவை. ஆனால் இதை எவ்வாறு சமாளிப்பது என்பது தொடர்பாக நிர்வாகத்தில் பாரியொரு சிக்கல் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் முதலில் சிலவரை தொண்டர் அடிப்படையில் எடுத்து போட்டு, பிறகு அப்போதிருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கூடாக இதனை நிரந்தரமாக்கி தர சொல்லி பல அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. எனக்கு தெரியாமல் கொடுத்து நான் நினைக்கிறேன் 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வாரம் 400 பேர்கிட்ட வேலை செய்தவர்கள் ஒரு நாள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் முன்னுக்கு ஓபிடிக்கு முன்னுக்கு மாடிக்கு மேலே எல்லாம் ஏறி நின்று எல்லாம் குதிக்க போகிறோம், சாக போகிறோம் எல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றது. அப்பொழுது அமைச்சர் அவர்கள் அதில் சொல்லி தான் கட்சி கூடாக அந்த காசை தருகின்றேன், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யுங்கன்னு சொல்லி இப்படி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்களுடைய சம்பளத்தினை கொடுத்த சம்பளம் என்று சொல்ல முடியாத அதை சொல்லுவார்கள். சும்மா ஒரு பொக்கெட் மணின்னு சொல்லி அதை அவர்கள் போவதற்கு அது அவர்களை ஒரு வாலண்டியர்ஸ் என்று சொல்லித்தான் எடுத்து வச்சிருக்கின்றது. அவ்வாறு எடுத்து வச்சிருக்கிறவர்களை தான் அந்த நியமனத்தை பெற்று தருகின்றேன், அதுவரை நீங்கள் கடமை செய்யுங்கள் ஏன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் வேலை செய்யாவிட்டால் அங்கே வைத்தியசாலையில் வேலை செய்வது பாரிய பிரச்சனை. அப்போ வைத்தியர்களுக்கு உதவியாக அல்லது நர்ஸ் மேருக்கு உதவியாக வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. எனவே வைத்திய நிர்வாகம் அவர்களை தேவை என்று சொல்லி 400 பேர் இருக்கின்ற இப்போ குறிப்பிட்ட காலம் அவர்களால் கொடுக்கப்பட்டது. பிறகு நலன்புரி சங்கங்களுக்கு கூடாக சில பேர் காசுகள் டொனேஷன்கள் கொடுத்து அதற்கு கூடாக அவர்களுக்கு சிறிய தொகை
இப்போ சில போட 10,000 கொடுத்து இல்லை, அவர்கள் சுமார் போக்குவரத்துக்காக ஒரு 7,000 மணி நேரம்னு சொல்லி அனைவருக்குமே வந்து கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் பிறகு அவர்களை நிரந்தரமாக்க வழிகிடம் பொழுது பாரிய கஷ்டங்கள் காணப்பட்டது. என்றால் அதில் முக்காவாசிக்கு மேற்பட்டோருக்கு வந்து அவர்கள் ஓலவில் சித்தியடையவில்லை. ஆனால் இவர்களைத்தான் போட வேண்டும். இன்னொரு பக்கத்தில் இவர்களை வந்து இந்த வைத்தியசாலைக்கு இவ்வளவு காடஸ் தேவைன்னு சொல்லி பப்ளிக்கா வந்து அதனை வந்து செய்ய வழிகிட்டால் வந்து அரசாங்கம் சரி ஆக்களை தள்ளாமன்னு சொல்லி கடலை நிரப்ப போறான்னு சொல்லி சொன்னா கோல் பண்ணினா இந்த இவர்கள் எல்லாம் வேலை செய்ய முடியாது. அடுத்தது தகுதியானவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து பெற மாட்டார்கள். இந்த விலைக்கு போற ஆக்கள் பிடிக்கிறது சரியான கஷ்டம், இந்த விலைக்கு வர மாட்டார்கள். அப்ப என்ன செய்யும் அரசாங்கம் வந்து பப்ளிக்கா கோல் பண்ணினா தென்னிலங்கையிலிருந்து சிங்கள சமூகத்தினை சேர்ந்தவர்கள் வந்து வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் உருவாகும். எனவே இதனை வந்து ஒரு சாணக்கியமாக கையாள வேண்டிய ஒரு ரகசியமாக மெல்லமாக கையாள வேண்டிய ஒரு சூழல்லாம் காணப்பட்டது. எனவே அந்த காலத்தில் வந்து பிறகு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முதலில் வந்து தகுதி உள்ளவர்களுக்கு ஒரு நியமனத்தை கொடுத்தது. அதுக்கும் பிறகு பெரிய பிரச்சனைகள் உள்ளுக்கு வந்தது. அப்ப தகுதி இல்லாதாக்கள் எல்லாம் நாங்களும் கஷ்டப்பட்டு வேலை செய்தது தானே, எப்படி எங்களுக்கு இந்த இதை கொடுக்கணும், அதனை ரகசியமாக அவர்களையும் சமாதானப்படுத்தி அது அப்போ இருந்த அரசியல் சூழலுக்கு ஏற்றால் போல் வந்து அவர்களுடன் கதைத்து பேசித்தான் இந்த வேலையை செய்தது. பிறகு அவர்களுக்கு அதாவது தகுதியுடையவர்களுக்கு வேலையை கொடுத்து போட்டு பிறகு மிச்ச பேருக்கு வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த பொதுச்சேவை ஆணைக்குழு வந்து நியமிக்கிறதுக்கு விடாது வந்து இவ்வாறான தகுதியானவர்கள் எல்லாம் எடுக்க வேணும்ன்ற பாரிய சிக்கல் காணப்படுது. அதுக்கு அரசியல் அழுத்தங்களுக்கு கூடாக அல்லாட்டிக்கு ஒரு அணுகுமுறை கூடாக அரசாங்கத்துடன் கதைத்து அப்போது நான் நினைக்கிறேன் மைத்திரிபால சிறிசேன சுகாதார அமைச்சராக இருந்தவர் அவர்களுடன் சேர்ந்து பிறகும் வந்து ஒரு கேபினட் பேப்பர் போட்டு அமைச்சரவை விசேடமாக வந்து அனுமதி பெற்று பிற ஒரு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். அமைச்சரவை பத்திரம் போடுறதுனாலும் சும்மா போட இல்லாது, இந்த காரணத்துக்காக நாங்கள் எடுக்கிறோம், இவர்களை கட்டாயம் உள்வாங்கத்தான் பிற ஒரு கொஞ்சம் பேரை வந்து உள்வாங்கின ஒரு சூழல் காணப்பட்டது. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு விஜயகலா மகேஸ்வரன் வந்து அவர்களுடன் கதைத்து பிறகு அவாவும் வந்து இதய வேலையை தான் செய்தது. அப்ப ராஜித மினிஸ்டராக இருந்தது, அவரோட கதைச்சு திருப்பி என்ன ஒரு கேபினெட்டை போட்டது வந்து அப்ப வந்து அவர்கள் சொன்ன சொல்லிச்சுன்னா இப்படியானவர்களை ஏன் எடுத்து வச்சிருக்கிறீர்கள் வந்து அப்படியான அனுமதிகள் கொடுக்கலான்னு பிறகு இல்லை, அந்த ரூல்ஸ் வேற சர்க்குலர் வர்றதுக்கு முன்னமே இவ வந்துட்டின வேலைக்கு, அப்ப அதன் அடிப்படையில வந்து பிறகு வந்து கொடுப்போம்னு சொல்லி பிறகு திருப்பி ஒரு அமைச்சரவை பத்திரத்தை போட்டு அவர்களை நிரந்தரமாக்கினார். அப்ப முழு பேருமே எல்லாருமே வேலைக்கு வந்துட்டின. அதுக்கு பிறகு பார்த்தா திருப்பியும் வந்து பற்றாக்குறை. ஏனென்றால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வந்து நோயாளர்கள் வருகின்ற எண்ணிக்கையில் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்றது, கட்டிடங்கள் விவசாயி கொண்டு வருகிறது. அப்ப அங்க பணியாளர்களுடைய தேவை வந்து தொடர்ச்சியா அதிகரித்து கொண்டுதான் வருகிறது. அப்ப உடனடியா திருப்பி தேவைன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யலாம்னு சொல்லி திருப்பியும் வைத்திய நிர்வாகங்கள் அங்க இருந்த வைத்திய அபிவிருத்தி சங்கங்கள் கூட கதைக்கப்பட்டு திருப்பியும் இப்படியான ஆக்களை எடுக்க வேண்டிய தேவை தான் காணப்பட்டது. சரி, மீண்டும் ஒரு அரசியல் கூடாக அந்த நியமனங்களை பெற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லி பிறகு இருந்த அரசியல் தலைமைகள் அவர்களுக்கு உறுதியளித்திருக்குது, நாங்கள் வந்து உங்களை நிரந்தரமாக்கிறோம் என்ன. ஏற்கனவே இப்படியான ஒரு பிரச்சனை தான், ரெண்டும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அங்கே வந்து பணியாளர்களும் வந்து தேவை, அந்த பணியாளர்களை உடனடியாக வந்து எடுக்கவும் இல்லாது, யாழ்ப்பாணத்திலே இருந்து எடுக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் வந்து இந்த பணிக்கு வந்து போகிறார்கள்னு சொல்லி. அப்போ ஓப்பனா கோல் பண்ணி விட்டா என்ன நடக்கும், அங்கிருந்து சிங்கள மக்கள் தான் வருவார்கள். இன்னைக்கு எத்தையோ நர்ஸ் மேன் எல்லாம் எங்கிருந்து வருகிறார்கள் வந்து இங்க அந்த தாதியருக்கு எல்லாம் படிக்கிறார்கள் சொல்லி சொன்னா இல்லை. அப்ப ஒரு அரசியல் ரீதியா இங்க வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமா வந்து இவ்வளவு பேரையும் வந்து சிங்களரை கொண்டு வந்து போராட்டியல்னு சொல்லி ஒரு அரசியலா அவங்க தப்பியல். அப்ப இவங்களுக்கு வேலையும் வேணும். அப்ப இருக்கிறத கொண்டுட்டு ஒரு அரசியல் நகரம் கூடாகத்தான் அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டது. அப்ப இந்த நியமனம் வந்து இப்பவும் வந்து சொல்லப்பட்டது, நான் நினைக்கிறேன் மீண்டும் அங்க பற்றாக்குறை காணப்பட்டதுன்னு சொல்லி பிறகு வைத்தியர் ஜவடானந்தா தான் இந்த பேப்பர்ல இதை போட்டவராகும் கொஞ்சம் பேர் தங்களுக்கு வாலண்டியர்ஸா வேலை செய்யறதுக்கு வேணும் வாங்கன்னு சொல்லி. ஏன்னா வைத்தியசாலையில வந்து அந்த பற்றாக்குறை காணப்படுகின்றது. திருப்பி நான் கேள்விப்பட்டேன் அவர்கள் அப்பவும் அமைச்சர் டாக்டர் சிவானந்தோட ஆதிச்சு
இந்த நியமனத்தை கொடுக்கறதுக்குன்னு சொல்லி அவர் ஏதோ உறுதிப்படுத்தி இருக்கிறார். சரி, எடுத்து வேலையை செய்யுங்க பார்ப்போம் என்று. அதுதான் நடந்திருக்குது. அப்போ 266 பேருக்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததை பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் வந்து நின்றுடுவினர். அப்போ இந்த முறை எப்படி அந்த நிதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா சும்மா வந்து போகிறதுக்கு பஸ் செலவுகளுக்கு இதுகளுக்கு கொஞ்ச நாளைக்கு நில்லுங்க. இப்போ அவையில் வந்து இப்போ வந்து இருக்கிறதுல வந்து கணக்க பேருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இல்லை. அப்போ குவாலிஃபிகேஷன் இருக்கிறாக்களும் இருக்கணும், இல்லாதாக்களும் இருக்கணும். இரண்டாம் மக்கள் சேவை செய்கிறதுக்கு ஆக்கள் வேணும். ஹாஸ்பிட்டலில் வந்து பணியாளர் வேணும். அவர்கள் இல்லாட்டிக்கு சரியான முறையில் சேவையும் செய்யலாத ஒரு சூழல் சரின்னு சொல்லி அவையே எடுத்தாச்சுது. ஆனால் திருப்பியும் வந்து அவர்களுக்கு இவ்வாறு நியமனம் கொடுக்குறதுன்றது தொடர்பாக ஒரு இழுபறி நிலை தான் போய்கொண்டிருக்குது. அந்த வகையில தான் இப்ப திருப்பியும் என்ன நடந்திருக்குது, இவர்கள் போய் ஜனாதிபதியை சந்திக்க போயிருக்கிறார்கள். பிறகு அங்க சுகாதார அமைச்சரோட சந்திச்சு நியமனம் கொடுக்கிறதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது உடனடியாக சரிபெறுமா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனால் அது அணுகப்பட வேண்டிய பிரச்சனை. அவர்கள் இவ்வளோ காலம் வேலை செய்திருக்கணும், அவர்களுக்கு கொடுக்கத்தான் வேணும். இப்போ இதுக்குள்ள பிரச்சனை எங்க வருதுன்னு சொல்லி சொன்னா, இவர்கள் தெரிஞ்சு அர்ஜுனாவை கூப்பிட்டார்களா இல்லாட்டி அர்ஜுனா அதுக்கு போய் மூக்க நுழைச்சிச்சுதான் தெரியல. வந்து இப்போ பிரச்சனையை வந்து பாரதூரமாக வந்து பாராளுமன்றத்திலும் போய் இப்போ சொல்லியாச்சுது. இதை யார் இப்போ தீர்க்க போகிறார்கள்? இந்த பிரச்சனையை இவர்களுக்கு வந்து நியமனம் சரி வழங்கத்தான் போகுது. அரசாங்கம் சொல்ல போது சரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறார்கள் வாங்கன்னு சொல்லி சொன்னா மிச்ச பேர் என்ன செய்வீங்க? இதில் வந்து சில பேர் குதர்க்கம் காய்க்க கூட அப்படியே நீ எடுக்கைகளே பார்த்துருக்கலாம் தானே, எடுக்கலாது. ஒரு படிச்சாக்கள் மட்டும்தான் வாங்கன்னு சொல்லி சொன்னா இங்க இல்லையாக்கள். ஏன்னா அவர்களுக்கு இது பிரச்சனையா வந்து அவர்கள் ஒரு படிச்சாக்கள் வந்தீங்கன்னா தான் நெல்லமன்றதை சொல்றதுதான். ஆனா ஆக்கள் இல்லை. அப்ப சரி அது குறைஞ்சாக்கள் என்றாலும் உள்வாங்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. வைத்தியசாலை அந்த வேலையை செய்திருக்குது, மக்களுக்கு சேவை செய்ய வேணும்னு சொல்லி. இதில் யார் பொறுப்பா இனி செய்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கிற அரசியல் தலைமைகள். அரசியல் தலைமைகள்லாம் என்ன செய்யணும், இதை பக்குவமாக அரசாங்கத்துடன் கதைத்து சென்ற அரசாங்கங்கள் இதை செய்ததானே. அப்ப இதே ஒரு விசேட பத்திரங்கள் கொடுத்து இதை செய்யணும். ஆனால் இதுகள் சிலதுகள் வந்து உள்ளுக்குள்ள ரகசியமாக ஒரு விடயத்தினை கொண்டு சென்றுதான் இதனை நடாத்த முடியும். இதனை பப்ளிக்ல வந்து சொல்ல இல்லாது. ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவ்வளவு பேருக்கும் கொடுத்தாச்சுது, அவ்வளவு பேருக்கும் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது. இனி சரி அதுக்கு ஒரு வேலைக்கு வந்து அரசாங்கம் முடிவெடுக்குது, இந்த பிரச்சனை ஒன்று இருக்குதுதான், சரி அதுக்கு ஒரு தீர்வு கொடுப்போம்னு சொல்லி சொன்னா வாங்க இவ்வளவு பேரும் இன்டர்வியூ வைப்போம்னு சொல்லி சொன்னா எத்தனை பேர் பாஸ் பண்ணிவின, எத்தனை பேர் ஃபெயில் பண்ணிவின, அரசாங்கம் சொல்லுமா அப்படி எல்லாமே கொடுக்கலாம்னு சொல்லி தகுதி இல்லாதவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கத்தான் வேணும்னு சொல்லிச்சுன்னா இனி அப்போ சிங்கள மக்கள் அங்கால வேற ஹாஸ்பிட்டல் இல்லை இடம் தான் நடைமுறைக்கு வர வேணும். அதை நீங்கள் இங்கே ஒழுப்பியலாம் அங்கே கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு வீண் பிரச்சனைகள் வேணும். தர்ம சங்கடம் கொண்ட உருவாக்குறது. இது இப்போ வைத்தியசாலைக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கி அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் உருவாக்கி இதை செய்யக்கூடாத ஒரு சூழலுக்கு தான் கொண்டு வந்து விட்டு கிடக்குது. இதால் பாதிக்கப்பட போகிறது யாரு? இந்த சுகாதார தொண்டர்கள் அவர்கள்லாம் பாதிக்கப்பட போகிறார்கள். இதுகள் வந்து அரசியல் சாணக்கியம் இல்லாமல் சும்மா போய் நாங்கள் கதைச்சிட்டோம் பேஸ்புக்ல போட்டுட்டோம் போட்டு நீங்கள் போறதுக்கு செய்யறதுக்கு இயலாது. இது வடிவாக சிந்திக்க வேணும், இதை எவ்வாறு கையாள வேணும், சுகாதார அமைச்சரோட கதைக்கணும். இது என்ன பிரச்சனையில வந்து இப்படி கிடக்கு. சும்மா அடுத்தவன் கல்லன் வந்து சத்தியமூர்த்தி இப்படி எல்லாம் செய்கிறான் களவெடுக்கிறான்னு சொல்லி போய் பேசுறதும் அல்லாட்டி அரசியல்வாதிகள் ஏமாத்திட்டேன்னு சொல்றதும் வந்து இது அர்த்தம் இல்லை. இந்த பிரச்சனையை இப்ப சரி என்னென்ன முடிக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கின்றீர்கள்? வந்து இது தொடர்பாக இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு கொண்டு வருகிறது. இவர் கதைச்சிட்டாருன்னு சொல்லி சரி கதைச்சது கூட இருந்ததும் இல்லாமல் தான் போகுது. அப்ப இதைத்தான் நான் சொல்றது, இந்த திருப்பி இந்த பைத்தியாரத்தான் செய்து மக்களை வந்து திருப்பி நடரோடு தானே கொண்டு போறீங்க. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சூழலா காணப்படுகின்றது. இன்றைக்கு வந்து பாராளுமன்றத்திலேயே வந்து இப்படி எல்லாம் கதைச்சு போட்டு இன்னைக்கு கன்சார்ட்லேயும் முடக்க சொல்லி கிடக்கா இவர் இப்படி எல்லாம் தேவையில்லாத கதையை. அப்ப எங்களுடைய சரி ஏதோ ஒரு பகுதி வந்து அவரை ஆதரித்து கொண்டு போகட்டும், அவர் சொல்றது சரின்னு சொல்லி கொண்டு போகட்டும். ஆனால் பாதிக்கப்பட போறது மக்கள் தான். நீங்கள எல்லாரும் வந்து சொல்லி போட்டு பேஸ்புக்ல போட்டு வீரன் சூரன் எல்லாம் காய்ச்சி ஆளை உசுல் பேத்தி இன்னைக்கு ஏத்தி விட்டு போட்டு என்னென்ன இந்த பிரச்சனை தீர்க்க போறீர்கள் வந்து. எனவே மக்கள் வந்து இதில் வந்து ஒரு தெளிவாக இருக்க வேண்டும்.
நாங்கள் தொடர்ச்சியாக இது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா போகுது, வடிவா கதைக்கிறான் இதன்றான்னு சொல்லி சிரிச்சு போட்டு பவுடியாகி போட்டு போறபடியமாக நாங்கள் இதனை எடுக்க இயலாது. இதில் குறிப்பாக தொடர்ச்சியாக யாருக்கு உசுப்பேத்தி கொண்டிருக்கிறோம் இந்த புலம்பெயர் வாழ் மக்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவர்களுக்கு இந்த பிரச்சனை உண்மையா முடியக்கூடாத ஆசையில தான் இப்போவும் இருக்கணும் நடக்குது. தொடர்ச்சியா இங்க ஏதாவது பிரச்சனை நடந்துடும், குழப்பம் நடக்கணும், தங்களோட கையில தாங்கள்லாம் இங்க காசு அனுப்பணும்னு நினைக்கினியா எனக்கு தெரியல. ஆனால் ஒரு பொறுப்பு வாய்ந்த சமூகமாக நாங்கள் மாற வேண்டும். இந்த பிரச்சனை அதான் சொல்லுவாங்க, ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் ஐ என்ற மாதிரி சுகம் பெற ஆள் தப்பாது, கதைச்சு முடிஞ்சது என்னண்டு இந்த நியமனம் கொடுக்க போறீர்கள், இதுக்கு என்ன வழி நடக்க போறோம். நான் சொல்றேன் இந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கப்பட போறேன். சும்மா போய் எல்லாத்தையும் பார்லிமெண்ட்ல கதைச்சா சரியா? நீதான் இந்த பிரச்சனையை தான் நான் கூட பார்லிமெண்ட்ல கதைச்ச விடுறான்டா, பார்லிமெண்ட்ல கதைச்சோன்னா எல்லா பிரச்சனையும் தீர்மாண்டா. ஏனப்பா நாட்டில் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும், எல்லா பிரச்சனையும் பார்லிமெண்ட்ல கதைச்சோன்ற பிரச்சனை தீர்ந்துருக்கணுமே. என்னதுக்கு மினக்கட்டு ஆயுதமே இந்த போராட்டம் எதுவும் இல்லாம வந்தது. பாராளுமன்றத்தில் எல்லாத்தையும் காட்சிப்பட்டு எங்க எதை கதைக்க வேணும் எதை கதைக்க கூடாது என்ற ஒரு விவஸ்தை இல்லாமல் சும்மா பேஸ்புக் லைக்குக்கும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உசுப்பேத்தி விட்டு இன்றைக்கு இந்த நினைக்கிற 170 பேர் அதுல கடமையாற்றினான்னு சொல்லி இந்த பிரச்சனைய ஒரு சாதுரியமா எப்படி முடிக்க போறாருன்னு ஏன்னா தெரியாது. இதுக்கு யார் பொறுப்பேற்க இருக்காது. எனவே மக்கள் இதுல மிகுந்த கவனமாக இருக்க வேணும். ஒரு யதார்த்தமா சிலதெல்ல சிந்தியுங்கள். இவ்வாறான கேலி கூத்துகளை திருப்பி திருப்பி ஆடிக்கொண்டு போறதால மீண்டும் மீண்டும் அந்த பட்டகாலே படும் சொல்லி நாங்கள்லாம் திருப்பியும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்க போறோம். கேலி கூத்துகளுக்கு ஒரு கொஞ்சம் பொறுமையா இருங்கள். ஒரு சரியான முறையில சில பிரச்சனைகளை அணுகிறதுக்கு இவ்வாறாக இப்ப உள்ள சமுதாயங்களுக்கு கூட இந்த பேஸ்புக்குள்ளோட தான் இன்றைக்கு பேஸ்புக் கூட தான் அது ஒரு ஆள் பாராளுமன்றத்துக்கே போயிருக்குது. அப்ப நாங்களும் அதுல இருந்து கதைக்க வேண்டிய தேவை காணப்படுது. அதனாலதான் நாங்கள் இது தொடர்பாக கதைக்கிறோம். மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம்.